ஹே காய்ஸ், இது ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன். மாறு வேஷத்தில் போய் தான் அந்த கேங்கை நம்ம பிடிக்கிறோம். டிஸ்கோ 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 சொன்ன தாமர கிளியே தங்கத்தாழிக கூடவே உள்ளில் ஆனந்தத்தின் தாளம் கொண்டு ஞானத்தும் போல் உன்னில் சாரண்யத்தின் சாரம் போல நீ நிற்கும் போல் நேரான் நன்மகள் டிஸ்கோ 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 எஸ் யோ யோ அயானா டிஸ்கோ ரவுண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கீங்க அயானா, அண்ட் யூ லுக்கிங் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க ஆன் ஸ்டேஜ். யூ ஹேட் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பாடி. ஓகேவா? என்னம்மா என்ன முறைக்கிற? நல்ல விஷயம் தானே மாஸ்டர் சொன்னேன். சரி சொல்லுங்கள் பாபா மாஸ்டர், எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ்? வணக்கம் அயனா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ மாஸ்டர். நல்லா பண்ணீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதை இருந்தது, அழகாக ஒரு கான்செப்ட் வச்சிங்க. சரி, பின்னாடி இருக்க அந்த ஸ்மக்லர்ஸ்லாம் அப்படியே திருட்டு கொட்டுக்கு மாதிரியே இருந்தாங்கப்பா அவங்க. அதே மாதிரி சூப்பராக நீங்கள் ஸ்டேஜை யூஸ் பண்ணீங்க, நல்ல ஒரு ப்ராப் கொடுத்தீங்க. சரி, பாசிங் இந்த ட்ரிங்க் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் அந்த இந்த அட்மாஸ்பியர் சூப்பராக பண்ணார், அந்த கொரியோகிராஃபர் நல்லா பண்ணாருப்பா. தேங்க்யூ மாஸ்டர். சரி, கவனம் எங்களை வந்து அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது, இந்த பொண்ணு ஆடுது, செமையாக இருந்தது. ரொம்ப நல்லா தரோலி நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்த நீ, உன்னோட காஸ்டியூம் செலெக்ஷன் நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம மாறு வேஷம் போட்டு தான் இதை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி முன்னாடி சொன்னீங்களே, அந்த மாறு வேஷத்துக்கான மரியாதையே போயிடுச்சு உங்களால். ஏய், அந்த கிளவுன்ஸ் பீப்புளெலாம் வாங்கப்பா.
பாரு எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி கேரக்டர் வேணும், அவங்களுக்கு கருப்பு ட்ரெஸ் கொடுக்கணும், பின்னாடி வந்து ஒரு இதில் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க பிரதர். உங்களோட விஷயத்தையும் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. சரி, அங்கே சிரிப்பு சில பேர் என்ன ப்ளே பண்ணுவாங்க, பின்னாடி சிரிச்சிருக்கல மச்சான் போடா அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் கிடையாது. இவங்க சீரியஸாக வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் செமையாக பண்ணீங்க. அதுதான் வந்து அதான் ஒற்றுமை, எல்லாரோட ஒர்க்கு தான் காப்பாற்றும். அதனால் உங்களோட விஷயம் ரொம்ப தரோலி ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு ஸ்டோரி லைனு, அந்த கண்டென்ட் இம்பார்ட்டன்ட்டு, சாங் இருக்குது பாருங்கள், சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ரோஜா பூ சாங்லாம் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன், எனக்கு ஏதோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம். தருண் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஐனா நல்லா பண்ணேன். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நல்லா பண்ணேன், ஆனால் உனக்கு அந்த திறமை இருக்குது, இதோட நல்லா பண்ணுறதுக்கு திறமை இருக்குது. அது அநேகமாக இந்த பாட்டில் நீ யூஸ் பண்ணல, பட் அந்த திறமை மாத்திரம் விட்டுறாத. ஓகே, இது நல்லா இருக்கு, இதோட பெட்டர்மென்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கோ. ஃபைனல்ஸில் கண்டிப்பாக நீ வா. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ ஆயனா உங்களோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது வழக்கமாக நல்ல கண்டஸ்டன்ட், ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த கண்டஸ்டன்ட் கூப்பிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க. பட் நம்ம பாபா மாஸ்டர் அந்த ரூலே மாற்றிட்டாரு. ஒரு கண்டஸ்டன்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவர் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு பாபா மாஸ்டர் சாக்லேட் சாப்பிட போறாரா, சாப்பிட போறது இல்லையா அப்படிங்கிறத சாப்பிட்டாரு. ஸோ ஓகே, ஸோ ஆயனா உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஜட்ஜஸ், பாபா மாஸ்டர் சாக்லேட் சாப்பிட்டாரு. ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. மாஸ்டர் ஸ்கோர் சொல்லிட்டு சாப்பிடுங்க. Congratulations, Ayana. Full 10 and 10 வாங்கிருக்கீங்க. தருண் மாஸ்டர் கூப்பிடுறாரு. குழந்தைங்க கிட்ட இருந்து பிடிக்க திட்டாரு நம்ம பாபா மாஸ்டர். இருந்தாலும் ஆயனாக்கு அங்கே சாக்லேட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க?